ஹே ஃபேம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க நம்புகிறேன். 2025 டிசம்பர் மாதம் நம்ம ஆப்பனூர் போயிருந்தோம். சில வீடியோஸை நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. சடனாக பார்க்குறவங்களுக்கு சத்தியமாக இந்த வீடியோ புரியாது. ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அதோடைய கண்டினியூஷன் வீடியோ தான் இது. நம்ம யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் ஆப்பனூர் 2025 சீரீஸை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ புரியும். தொடர்ந்து பாருங்கள். நான் உங்கள் முகமது அர்ஷத். இது ஃபைனல் டே ஆஃப் திஸ் ட்ரிப். முஸ்தாவரம்ன்ற ஒரு ஊரில் சாப்பிட்டுட்டு, ஆப்பனூர்லேருந்து முஸ்தாவரத்துக்கு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து முதுகுளத்தூருக்கு வந்துட்டேன்னா 7 மணி பஸ்ஸுக்கு 4 மணிக்கே இறங்கிட்டேன். ஃபைனல் வீடியோவாக இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன், காட்டுறேன், வாங்க பார்ப்போம். முதுகுளத்தூர் முன்னாடியே நான் நிறைய தடவை காமிச்சிருக்கிறேன், சூப்பராக இருக்கும். அதாவது பள்ளிக்கு போவோம், ஹசர் டைம் ஆயிடுச்சு, 4 o'clock மேலே ஆக போகுது. பள்ளி, இந்த பள்ளியில் தான் எங்கள் அண்ணனுக்கு கூட வெட்டிங் நடந்துச்சு. இதுதான் முதுகுளத்தூருடைய பஸ் ஸ்டாண்ட். இதுதான் சந்தை போடுவாங்க. சந்தை போடுறது வந்து நான் ஒரு 3 years முன்னாடி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறேன். பஸ்ஸுக்கு நிறைய டைம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். எவ்வளோ தூரம் நடந்து வந்தேன்னு தெரியல. இங்கே பரமக்குடி மெயின் ரோட்னே போட்டிருக்கு. ஸோ போது நடந்ததுன்னு சொல்லிட்டு நான் முதுகுளத்தூரில் ஒரு டீ ஷாப் போகலான்னு வந்துட்டேன். நான் முதுகுளத்தூர் பசங்களோட வந்தால் இங்கே தான் டீ குடிப்பேன். முதுகுளத்தூரில் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு இடத்துல நாட்டு சக்கரை டீ கிடைக்கும். லைட்டாக பசிச்சிச்சு, அதனால் ஒரு வெஜ் பப்ஸ் வாங்கிட்டு மணிக்கு பஸ்ஸு. இப்போ வந்து நம்ம அதே பள்ளிக்கு வந்துருக்கோம். மஹரிப் தொழுகைக்கு 6:16 இங்கே தொழுதுட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டதான் வாங்கிட்டு பறந்துட வேண்டிதான். ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு ஒரு 7 o'clock பஸ் ஏறிடுவேன். இப்போ வந்து இளையாங்குடி வழியாக பஸ்ஸு போயிட்டுருக்கு. ஒரு நாள் இந்த இளையாங்குடிக்கு போகணும். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய கூப்பிட்டுருக்குறாங்க. ஒரு 10:45 கிட்ட ஒரு ஸ்டாப் ஒன்று பண்ணியிருக்கானுங்க. ரொம்ப லேட்டு டிஃபனுக்கு தான். நான் அவர் அவசரப்பட்டு ஃப்ரைட் ரைஸ் ஆகி சாப்பிட்டு நெஞ்சிலே நிற்கிது. அதனால் ஒரு லெமன் டீ அடிச்சுட்டு அப்படியே பராக் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு, நிறைய பஸ்ஸஸ் வந்துட்டு இருந்துச்சு. 2வது ஸ்டாப்பாக வந்து 2:45 நிப்பாட்டினாங்க. அப்பையும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அல்ஹம்துலில்லா நம்மளுடைய சிங்கார சென்னையை வந்து அடைஞ்சிட்டோம். அல்ஹம்துலில்லா பல மெமரிஸோடு நான் திரும்பி இந்த சென்னைக்கு திரும்புகிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலே. நிரந்தரமே இல்லாத வாழ்க்கைங்க இது. நாளைக்கு நிச்சயம்னு யாருனாலையுமே சொல்ல முடியாது. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. வாழ்க்கையில் நம்ம தினம் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளும் சந்தோஷமாக இருந்து பிற மனுஷங்களையும் சந்தோஷமாக இருப்போம். இறைவன் அனுமதித்தபடி. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே.